ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா சுகர் தாங்க. நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இப்படி முழுசாக ஆட் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் நல்லா மிக்ஸியில் போட்டு பொடிச்சிட்டு கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் அப்படியே முழுசாகவே எடுத்துருக்கேன் சுகர். அப்போ தான் நம்ம ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இது கூட வந்து அடுத்து நம்ம கோகோனட் ஆயில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அல்லது நீங்கள் பாதாம் ஆயில், ஆலிவ் ஆயில் இந்த மாதிரி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கோகோனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து எல்லாத்துக்கும் நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடியது. அடுத்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது லெமன் தாங்க. ஆஃப் லெமன் எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. லெமன் வந்து ஒரு சிலருக்கு ஒத்துக்காது அப்படின்னா நீங்கள் ரோஸ் வாட்டர் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் வந்து இன்னொரு இன்க்ரீடியன்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா காஃபி பவுடர் தான். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க. எந்த பிராண்ட் காஃபி பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல, காஃபி பவுடர் வந்து சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. சூப்பரான ஸ்க்ரப் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது பாருங்கள். எப்படி இருக்குது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்க்ரப்லாம் இப்படி இருந்தால் நம்ம ஃபேஸில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும். இப்போ நான் வந்து ஃபேஸில் வந்து ஸ்க்ரப் பண்ண போகிறேன். அதுக்கு ரெடி ஆகிட்டேன். ஃபேஸ் பாருங்கள், மில்க் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸ் வந்து கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் நல்லா பிரைட்டாகவும் இருக்கு பாருங்கள். இப்போ அடுத்து வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்மூத்தாகவும் சாஃப்ட்டாகவும் நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணணும். ரொம்ப போட்டு வரக்கு இழுக்கக்கூடாது. அப்போ ஸ்கின் வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிடும். ஏன்னா நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் குறக்குறன்னு தான் இருக்கும். அதனால் எந்த ப்ராப்ளம் இல்லை. நம்ம ஃபேஸ் வந்து நல்லா எக்ஸ்போலியேட் பண்ணி கொடுக்கும். நல்லா இந்த மாதிரி நல்லா மைல்டாக தான் ஸ்க்ரப் பண்ணணும். நமக்கு செகண்ட் ஸ்டெப்லேயே இன்னும் சூப்பராக ரிசல்ட் கிடைக்குங்க. இதுக்கே இப்படின்னா நம்ம தேர்ட் வந்து ஃபேஸ் பேக் போடுவோம் பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் அசந்து போயிருங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணும்பொழுது நெக்குக்கும் சேர்த்தே ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. நெக்கில் செயின்லாம் போட்டு கழுத்துலாம் ஒரு மாதிரி டார்க்காக இருக்கும். அந்த இடத்தையும் நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கோங்க. சூப்பராக உங்களுக்கு அந்த டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால பண்ணுறது கொஞ்சம் ஸ்லோவாக நீங்கள் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். எப்படி இருக்குது பாருங்கள். என் ஃபேஸ் எப்படி இருக்குது, பயங்கரமாக இருக்குது, செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. செம்ம சூப்பராக இருக்குங்க.